15 மினிட்ஸில் ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன் ஹீரோ யூஎஸ்டியில். முடிய போகுது வின் ஆகிடும் நினைக்கிறேன். ட்ரெண்ட்லேயே நான் பிரேக் அவுட் பண்ணனால எடுத்தேன். பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணேன். லெவலில் முடிஞ்சு இந்த கேண்டில், அதனால் எடுக்கலை. இது அடுத்த கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிச்சு, அதனால் எடுத்திருந்தேன். ஸோ வின் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலர் லைன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரவுண்ட் நம்பர். பிரேக் அவுட் ஆகும்னு பார்த்தா இப்போவே இன்னும் 15 நிமிஷத்தில் 10 நிமிஷம் இருக்குது. இப்போவே பிரேக் அவுட் ஆகிட்டு, அதனால் கண்டிப்பாக அதில் ரிஜெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். பார்க்கலாம், நான் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மார்டிங்கல் போடலாம். ஆனால் அந்த 2 டேயில் கண்டிப்பாக வின் ஆயிரும். பத்து நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். எடுத்திருந்த ட்ரேடு வின் ஆகிட்டு நல்லா மேலே போயிருக்கு. ஸோ எதிர்பார்த்த மாதிரி வின் ஆகிட்டு, அது ஸ்ட்ராங்கான லெவல். பிரேக் அவுட் ஆகாமே நமக்கு ரிசல்ட்டை கொடுத்துட்டு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணலை. அந்த லெவலை காட்டுறேன். இதை கட் பண்ணிட்டு எடுத்து காட்டுறேன். அந்த லெவல் எங்கே இருக்குன்னா அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒயிட் கலர் லைன் தெரியுதா? நான் சொல்லுவது சிங்கிள் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான். சிங்கிள் கேண்டில் வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ரொம்ப பெருசாக ரிசல்ட் இருக்கும். ஆப்போசிட் கேண்டில் வரும். ஒரு மொமெண்டத்தை ஒரு சிங்கிள் கேண்டில் நிப்பாட்டி இருந்துச்சுன்னா அது பவர்ஃபுல்லான ஏரியா, அந்த ஏரியா மட்டும் விட்டுறக்கூடாது. இதுவும் அந்த மாதிரி ஒரு லெவல் தான். காட்டுறேன். நெட் ஒரு ஸ்லோவாக இருக்குது. கனெக்ஷன் லாஸ்ட். அந்த ட்ரேடிங் ஆப் பொறுத்த வரைக்கும் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் படுத்துருது. அந்த லெவல் இருந்தால் தான் இருக்குது. நான் எங்கே தேடிட்டுருக்கேன். இந்த இருக்கா சிங்கிள் கேண்டில், எவ்வளோ பெரிய மொமெண்டத்தை இந்த இருக்க அந்த சிங்கிள் கேண்டில் எவ்வளோ பெரிய மொமெண்டத்தை ஒரு சிங்கிள் கேண்டில் தடுத்துருக்கு. அதுவும் எந்த இடத்துலனா ரவுண்ட் நம்பரில், இந்த ஸ்மால் லைன் தடுத்தா ரவுண்ட் நம்பரில் தடுத்துருக்கு. அதான் அந்த லெவலில் மார்க் பண்ணேன். மார்க் பண்ணிட்டு அது பிரேக் அவுட் பண்ணால் எடுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஹேமர் விழுந்துருந்துச்சுனால சரி பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண, நான் அதுலேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டு இப்போ எடுத்துக்கலாம்னு சொல்லி எடுத்தேன். வின் ஆயிட்டு. சப்போஸ் பிரேக் அவுட்டும் ஆகலாம். அதனால் ஒரு மார்டிங்கல் போடுறது தப்பு இல்லை. ரொம்ப சேஸ் பண்ணக்கூடாது. லாஸ் ஆச்சுன்னா எடுத்துடலாம். பட் சேஸ் பண்ணுறோன்னு சொல்லி கேபிட்டல் வாஷ் அவுட் பண்ணால் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு ட்ரைட் எடுத்துட்டேன். ஆப் டைரக்ஷன் அடுத்த 15 நிமிஷத்தில் அப்போ எடுத்திருக்கேன். நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்தேன், கொஞ்சம் அட்வான்ஸாக. டெஃபினட்டாக அப் போயிடும். அதனால் 2 ட்ரேட் சேர்த்து எடுத்திருக்கேன். நான் இப்படி எடுக்கக்கூடாது, ரிஸ்கி தான். அதை லாஸ் ஆனாலும் ரெக்கவர் பண்ணுறதுக்கான திறமை இருந்துச்சுன்னா எடுக்கலாம். எனக்கு இருக்குன்னு நம்புகிறேன், அதனால் எடுத்திருக்கேன். அப்படி போச்சுன்னா இன்னும் ஒரு பிரேக் அவுட் ஆகினா முடியலாம். மார்டிங்கல் போடுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம்.
எப்படி போகுதுன்னு நான் 14 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். நான் ஏன் ஒரு ட்ரேடுக்கு 2% வச்சேன்னா இதுக்கு தான். நல்ல கன்ஃபார்மான ட்ரேட். இப்படி கன்ஃபார்மான ட்ரேடு கூட இவ்வளோ வைக்க மாட்டேன், 0.5% தான் வைப்பேன். ஏன்னா நேற்று நடந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரிஸ்க் வந்து லாஸ் ஆனால் அப்புறம் தான் எடுப்பேன். முதல்ல ப்ராஃபிட் பார்க்கணுன்னு எடுக்க மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்ணாயிரம். அதனால் ஒரு 3 நாள் எடுக்க வேண்டியதை ஒரு நாளில் 2 நாளில் ரெக்கவர் பண்ணிடலாம். இப்படி தான் ட்ரேடிங்கை அப்ரோச் பண்ணணும். ஆசைக்காக எடுக்கக்கூடாது, தேவைப்பட்டால் எடுக்கலாம். வென் ஈஸி வென். இந்த ட்ரேட் ஏன் எடுத்தேன்னா சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ட்ரெண்ட் லைன் போட்டிருக்குன்னா ட்ரெண்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இன்னொரு லெவல் இந்த சிங்கிள் கேண்டில், ரெட் கேண்டில், அதோட பாடியை தாண்டி விக்கையும் டச் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 2 கன்ஃபர்மேஷன், 2% வச்சேன். ஸோ நைட்டு ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் கீழே போகுது மேலே போகுதுன்னு நினச்சி ட்ரேடை மாற்றக்கூடாது. ஒரு வாட்டி எடுத்துட்டோன்னா மாறாமல் எடுத்த ட்ரேடில் வந்து உறுதியாக இருக்கணும். அப்படின்னா தான் லாஸ் ஆச்சுனால பேஸ் பண்ண முடியும். இல்லை இப்போ எனக்கு முதல் நல்லா கீழே போச்சுன்னு சொல்லி நான் அமௌண்ட்டு கூட வைக்கிறதோ இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு 4-5 ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறதோ அப்படி பண்ணோம்னா ட்ரேட் பண்ணிக்கிட்டே முடியாது. ப்ராஃபிட்டோ லாஸோ ஏற்றுக்கிற தன்மை இருந்தால் தான் பண்ண முடியும்.